மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து எம்ஜி ஹெக்டார். இது வந்து ஒரு 2022 மாடலு. இது நாட் த ஃபேஸ் லிஃப்ட், கரண்ட்டாக இருக்கிற அந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் கிடையாது. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து இது எம்ஜி ஹெக்டாரை பற்றி சொல்லுங்கள், இது எப்படி இருக்குது, இது டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து 2023 வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து பண்ணாங்க, ஃபீச்சர்ஸ் தான் நிறையா வந்து ஆட் பண்ணாங்க, ஏடாஸ் வந்து ஆட் பண்ணாங்க. பட் வந்து மெக்கானிக்கலாக எந்த சேஞ்சஸும் அந்தளவுக்கு பண்ணலை. ஸோ மோர் ஆர் லெஸ் த டிரைவபிலிட்டி ரிமைன்ஸ் த சேம். ஸோ அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த வேரியண்ட்லேயே வந்து என்னால் ஒரு இது வந்து கொடுக்க முடியும். இது வந்து எம்ஜி வந்து இந்த ஹெக்டார் மாடல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ப்ளஸ் மாடல். இது வந்து ஒரு 6 சீட்டரு. இது வந்து பெட்ரோல் சிவிடி. இது வந்து நான் ஹைப்ரிட் வெர்ஷன். இப்போ வந்து அந்த மைல்டு ஹைப்ரிட் வெர்ஷனையுமே எடுத்துட்டாங்க எம்ஜி. தே டோன்ட் ஹேவ் இட் எனிமோர். இது வந்து நான் ஹைப்ரிட் 1.5 டர்போ பெட்ரோல் அந்த மோட்டரோட வந்து இது தான். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இது வந்து டாப் எண்ட் 1.5 ஷார்ப் அந்த டாப் எண்ட் வேரியண்ட் தான். ஸோ இதில் உங்களுக்கு மேலே வந்து ஸ்லீக்கான ஒரு டிஆர்எல்ஸ் வந்துடுது. இங்கே ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப், லோ பீம், ஹை பீம், அண்ட் தென் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபாக் லைட் வருது. இங்கே வந்து பார்க்கிங் சென்சார், இங்கே வந்து டோயிங் ஹூக் வந்துடுது. ஒரு ஃப்ரண்ட் அவுட்லுக், கீழே வந்து ஒரு ஸ்கிட் பிளேட் வந்துடுது மெட்டலில். அண்ட் ஒரு நீட்டான ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒரு இம்போசிங்கானது. அண்டு க்ரில்லு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக நேராக இம்போஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரில்லும் இருக்குது. இங்கே டிசைன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு சைடு அவுட்லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த எஸ்யூவியோட அந்த ஒரு டால் பாய் ஸ்டான்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே தெரியுது. ஒரு சின்ன வந்து ஒரு கர்வேச்சர் இருக்கிற மாதிரியான ஒரு சில்வெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வந்து இது வந்து 18 இன்ச்சு. இது வந்து 215/55 R18. இது வந்து குடியர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயர் கிரிப்புமே நல்லா தான் இருக்குது. நான் ஆஸ் பர் அஸ் த டைம் ஐவ் ட்ரிவன் இந்த டயருமே இந்த கிரிப்புமே நல்லா தான் இருக்குது. மோர் ஆன் தட் வென் வி டிரைவ். இதில் வந்து வெண்டிலேட்டர் டிஸ்க் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில். ரியரில் வந்து நார்மல் டிஸ்க் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைட் வியூ மிரரு, அவுட் சைட் ரியர் வியூ மிரர். இதில் வந்து ஹீட்டட் ஃபங்க்ஷனும் இருக்குது இந்த மிரரில். உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 கேமராக்கான அந்த கேமரா வந்துடுது. இங்கே டோர் ஹேண்டிலில் வந்து ஒரு க்ரோம் ஸ்டெப்பு ப்ளஸ் வந்து ஒரு கீழே சென்ட்ரிக்கான அந்த ஒரு பட்டன் இங்கே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டோர் கார்டில் வந்து ஒரு சின்ன எம்ஜியோட லோகோவும் அண்ட் தென் அந்த யூனியன் ஃப்ளாக், பிரிட்டிஷ் யூனியன் ஃப்ளாகோட அந்த ஒரு இதுவும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் போகிற அந்த பாடி கிளாடிங்கில் ஒரு மோரிஸ் கராஜ்ன்ற ஒரு ரிட்டர்ன் எழுதியிருக்கு. ஒரு க்ளீனான லுக்கு. மேலே உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் கிடையாது, நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் தான். மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. டெயில் லைட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு க்ளீனான ஒரு டெயின் லைட்டு. இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்லாக அந்த ஸ்லீக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நீட்டாக இருக்குது. அண்ட் இங்கே அந்த இன்டர்நெட் இன்சைடுன்ற பேட்ஜ் அண்ட் ஹெக்டார் ப்ளஸ்ன்ற பேட்ஜ், இங்கே எம்ஜி லோகோ. கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸு, கீழே அண்டர் பெல்லியில் உங்களுக்கு இந்த பாயிண்டில் வந்து எக்ஸாஸ்ட் வரும், அதுவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் கேமராக்கான ஒரு பட்டன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கேமரா பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூட் அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். இது வந்து எலக்ட்ரிக் டெயில் கைட்டு. ஸோ இது அழுத்துனீங்க அப்படின்னா அன்லாக் ஆகும் இந்த பூட் வந்து. அண்டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ரோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் அபவுட் 4700 mm அப்படின்ற, அதாவது 4.7 மீட்டர்ஸ் அந்த ஒரு பாயிண்டில் வந்து லென்த் உங்களுக்கு வரும். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் இருக்குது. பட் நாட் அ ப்ராப்பர் 7 சீட்டரோ சரி 6 சீட்டருமே சரி, ஆஸ் இஸ் த கேஸ் வித் ஆல் த 4.7 மீட்டர்ஸில் அந்த ப்ரைஸ் அந்த லென்த் ரேஞ்சில் இருக்க வண்டிகளுக்கான ஒரு டிஸ்டிங்டான கேரக்டர்ஷிப் தான். அண்ட் அப்படியே ஒரு ரியர் ஸ்பேஸுமே இப்போ வந்து பார்க்கலாம். அண்டு சாரி, கொஞ்சம் விண்டியாக இருந்தது அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. இங்கே ஒரு ரொம்ப விண்டியான ஒரு ஸ்பேஸில் தான் நாங்கள் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இருக்குது. இது பாடி இந்த ரியர் டோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் காட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்ல 1 லிட்டர் பாட்டில்லாம் ஸ்டோர் பண்ணலாம். இங்கே வந்து விண்டோ கண்ட்ரோல் வந்துடுது. இங்கே ஒரு ட்வீட்டர், இங்கே ஒரு ஸ்பீக்கர். ரியர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிரிட்டி டாலான பர்சன், 6 feet வந்துடுவேன். என்னோடய ஹைட்டுக்கு பார்க்கும்போது அங்கே ரியர் ஸ்பேஸ் வந்து கம்மி தான். ரியர்லேயே வந்து அங்கே சைடில் வந்து ஏசி வென்ஸ் இருக்குது, யூஎஸ்பி ஸ்லாட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசி வென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அங்கே ஒரு ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து ஆல் லெதர் இன்டீரியர். அதுவும் ஸ்பெஷலி இந்த டேன் கலரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு உங்களுக்கு இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதை வந்து புஷ் பண்ணுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். கீழே வந்து உங்களுக்கு இதை சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் எல்லாம் வந்து ரீஅஷ்யூரிங்கான ஒரு தட்டோட தான் வந்து க்ளோஸ் ஆகுது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வண்டியுமே. அண்ட் இங்கே உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா டிஃபாகர் வந்துடுது, வைப்பர் வந்துடுது. அண்ட் அப்படியே ரியர் சீட்டில் வந்து நான் உங்களுக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றதை வந்து காட்டுறேன். ரியர் சீட்டில் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த கேப்டன் சீட்ஸ் வந்து நல்ல கம்ஃபர்ட்டே இருக்குது. அண்ட் அண்டர் சைஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு டாலான பர்சனுக்கு கொஞ்சம் வந்து கம்மி தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு என்னோடய தைஸ் வந்து இந்த இடத்த எக்ஸ்டெண்ட் ஆகி வெளில வந்துடுது. பட் ஓகே, இங்கே ஒரு சீட்டில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பேஸ் இருக்கிறதுனால அது வந்து பெரிய ப்ராப்ளமாக தெரில. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு USB-A சாக்கெட் இருக்குது. எங்கேயுமே USB Type-C சாக்கெட்ஸ் இல்லை. அது ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு நாபும் வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் பேனராமிக் சன்ரூஃப், நிறையா லைட்டை வந்து லெட் இன் பண்ணுது. அதுக்கான கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இருக்குது. அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் பார்ப்போம். இந்த காரில் ஒரு ஸ்பெசிஃபிக் என்னென்னா, 2 சைடில் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் சென்சாரில் ரிக்வஸ்ட் சென்சார் வந்துடும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இந்த மிரருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டட் மெமரி மிரர் தான் இது வந்து. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இதில். அண்டு ஒரு ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளீனான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் லெதர் இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆல் லெதர் இன்டீரியர். அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த வெண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்துடுது. ஒரு டீசென்ட் சைஸ்டு க்ளோ பாக்ஸ் இருக்குது. ஸ்லோவான ரிலீஸ் ஆகிற ஒரு க்ளோ பாக்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு கியர் நாப், இதில் வந்து ஈகோ மோட் இங்கே பட்டன் வந்துடும். ரிவர்ஸ்க்கு இருக்குது, இங்கே நியூட்ரலுக்கு இருக்குது, டிரைவுக்கு இருக்குது, ஸ்போர்ட்டுக்கு இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டியுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயே வந்து பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. பட் கேமரா குவாலிட்டி கூட பீன் பெட்டர். நிறையா வந்து கிரெயின்ஸ் இருக்குது. நிறையா வந்து ஸ்டிச் பண்ண குவாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் அதை வந்து இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு வந்து ஹசார் லைட் பட்டன் இருக்குது. இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. இது இந்த ஸ்க்ரீனை ஆப்ரேட் பண்ணுற ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்க்ரீனில். ஆனால் வந்து ஏசி ஃபங்க்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. விச் இஸ் ஸ்லைட்லி நாட் வெரி குட். கன்வீனியன்ஸ் ஃபேக்டரில் பார்க்கும்போது வந்து டக்குன்னு நம்ம ஃபேன் ஸ்பீடை கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து உங்களுக்கு அதை பர்மனெண்ட்டாக வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. டெஸ்பைட் தட் இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது. அதை வந்து பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸுமே இருக்குது. ஆக்சுவலாக வென்டிலேட்டட் சீட்ஸோட ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பொசிஷனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது 2 சைட்லேயுமே. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யூஎஸ்பி ஸ்லாட்டோட கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அ நைஸ் டச் யூஎஸ்பி ஸ்லாட் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ரிலீஸ் பட்டன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எடுக்கான பட்டன் இருக்குது. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ன்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு சூப்பரான குவாலிட்டி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கோட பட்டனு அண்ட் ஆட்டோ ஹோல்டோட ஒரு இது, அப்புறம் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ரியரில் ஏசி வென்ட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச், 360 கேமராக்கான ஒரு ஸ்விட்சும் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. ரியர் டிஃபாகர், விண்டோ ஃபாகர் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுறது அதுக்கான ஒரு இது இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ. இது வந்து வயர்டு தான், வயர்லெஸ் கிடையாது. இந்த வெர்ஷனில் ஐ திங்க் தே ஹவ் மேட் இட் வயர்லெஸ், விச் இஸ் அ ரியலி குட் திங். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசி வென்ட்ஸ்க்கான ஒரு இது வந்தது. ஐ திங்க் இந்த ஏசி வென்ட்ஸ்க்கு பதிலாக வந்து ஹாரிசான்டலாகவே கொடுத்துருந்தா வந்து இன்னும் ஏர் ஃப்ளோ பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஏர் ஃப்ளோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த இடத்துல வந்து ஏர் ஃப்ளோ அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 inches இஃப் ஐ எம் நாட் ராங் அந்த ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. நிறையா வந்து இதில் வைஃபை, ப்ளூடூத், ஈக்குவலைசர், இந்த வால்யூம், ஒரு சவுண்ட் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 8 ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டி சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. நிறையா வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது இந்த காரில். ஸோ அதுவும் நிறையா வந்து கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டச் ஸ்க்ரீன். பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக இருந்திருக்கலாம். அண்ட் இங்கே தான் உங்களுக்கு அந்த ஆட்டோ டிமிங் மிரர் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எல்இடி லைட்டிங் வந்துடுது. இதில் வந்து இன்டோர் கார்க்குள்ளே இருக்கிற இன்டீரியர் லைட்டிங் ஃபுல்லாக எல்இடி வந்துடுது. ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு அந்த சன்ரூஃபை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன். இது பார்த்திங்கன்னா சன் பிளைண்டை வந்து மூடுற ஒரு பட்டனு. அதே பார்த்திங்கன்னா இதே அழுத்தணும் அப்படின்னா சன்ரூஃப் அந்த பிளைண்டை வந்துட்டு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுற பட்டன். இது வந்து அந்த லைட்டுக்கு. இது வந்து சன்ரூஃபை வந்து ஓப்பன் பண்ணுற ஒரு பட்டனு. அதே மாதிரி இந்த சன்வைசரில் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான டச் வந்து லைட்டும் இருக்குது, மிரரும் இருக்குது. ஆஸ் இஸ் த கேஸ் ஹியர் ஆஸ் வெல். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு டாப்பில் வந்து ஒரு லைட் அண்ட் தென் மிரர் வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இந்த ஒரு டாப்லேயுமே ஒரு நீட்டான ஒரு இது இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அ நைஸ் டச். அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ன்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா லெதர் ராப்டு ஸ்டேரிங் ஒரு சின்ன ஒரு டிகெட் ஃபினிஷோட பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வண்டியில் ட்ரெடிஷ்னலாக இல்லாத மாதிரி இந்த பக்கம் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மீடியா கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துடுது. இந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இதில் ஒரு 3D எஃபெக்ட் இந்த நீடிலோட சேர்ந்து வரும்போது அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் காட்டுது. அதே மாதிரி இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வார்னிங் மெசேஜஸ் காப்பாற்றிக்கலாம். ஃபட்டிக் வார்னிங் அது இருக்குது. ப்ளூடூத் வந்து மீடியா செட்டிங்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபோனோட செட்டிங்ஸ் இருக்குது. நேவிகேஷன் இது நான் டன் பை டன் நேவிகேஷன் பார்க்க முடியும். இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டிரைவ் இன்ஃபோவில் உங்களுக்கு ட்ரிப் இன்ஃபோ, ஆவரேஜ் அண்ட் தென் டிரைவிங் டைம், ரேஞ்ச் என்னன்றதை காட்டுது. ஸோ அதே மாதிரி மேலே இந்த பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூல் எவ்வளோ இருக்குன்றது, அதுக்கப்புறம் இன்ஜின் டெம்பரேச்சர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் பிரேக் இண்டிகேட்டர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பட்டன், இது வந்து விண்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன், ரைட் லெஃப்ட் மிரர்ஸ்க்கு அண்ட் தென் ஹெட்லைட் லெவலர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்கான
பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் இங்கே இருக்குது. அதே மாதிரி நான் முன்னே காமிச்ச மாதிரி இந்த பூட் வந்து எலக்ட்ரிக்கல் பூட் வந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு பட்டனையும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த டோர் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரையுமே சூப்பராக இருக்குது. அந்த லெதரோட ஃபினிஷ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டிச்சிங் குவாலிட்டிலாம். அண்ட் லாக் அண்ட் லாக் பட்டன் இருக்குது. இங்கே உங்களுக்கு விண்டோ கண்ட்ரோல்ஸ் பட்டன் இருக்குது. ஆட்டோ அப் அண்ட் டவுன் வந்து டிரைவர் சைடு விண்டோக்கு மட்டும்தான். இங்கே விண்டோ லாக் சுவிச்சஸ் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்க ஒரு கேபின். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு வந்துடுது. ஒரு நல்லா இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு பில்டு வந்து கேவலமாக இருக்குது, எனக்கு வந்து அந்த பில்டு பிடிக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியும் இருக்குது. இது வந்து இப்போ இந்த வண்டி வந்து நம்ம எப்படி டிரைவில் வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் டிரைவிங். மக்களே, இப்போ இந்த வண்டியோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இதில் முதல்ல நான் அட்ரஸ் பண்ணுற ஒரு விஷயமே லோ ஸ்பீட் டிரைவபிலிட்டி அண்ட் சிட்டி டிரைவபிலிட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். சிட்டி டிரைவிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த வண்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. அதுக்கு எயிட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபெதர் லைட்டான ஒரு ஸ்டேரிங் வீல் இருக்குது. பட் இந்த ஸ்டேரிங் வீலில் ஒரு சின்ன கிரைப் என்ன அப்படின்னா, ஒரு ரீசென்டர் ஆகிறது வந்து அந்தளவுக்கு அது ஒரு ஃபாஸ்ட்டாக ரீசென்டர் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து ஸ்லோவான ஒரு ரீசென்டரிங் இருக்குது இந்த வண்டியில். அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஒரு சின்ன யூட்டர்ன்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் வெளியில் எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரீசென்டரிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்டு பேக் டு இந்த சிட்டி கம்ஃபர்ட்ன்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து அப்சல்யூட்லி ஒரு சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பு. அதை சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிட்டியில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான டிரைவபிலிட்டி இருக்குது. அண்ட் ஷார்ப்பான ஒரு பாத் ஹோல்ஸோ சரி, ஒரு அன்இவன் பேச்சஸ் இருக்கிற ரோட்ஸோ சரி, பாத் ஹோல்ஸோ சரி, இது எந்த ஒரு இடத்துலையுமே வந்து வண்டி நம்மளை வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு கம்ஃபர்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சூப்பராக வச்சுருக்கோம். அண்ட் ரொம்ப ஃபில்டர் ஆகி கேபின்குள்ளே வராது. நாய்ஸஸும் வந்து சஸ்பென்ஷனோட நாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது சீட்ஸுமே நம்மளை வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி வைக்குது. சீட்ஸுன்ற ஒரு இடத்துல தான் நான் முன்னாடி அந்த ஃபீச்சரில் அட்ரஸ் பண்ண வரேன்ட்டேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2 சீட்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டட் ஆப்ஷன் சொன்ன மாதிரி இது வந்து பவர்டு எலக்ட்ரிக்கல் சீட்ஸ் தான். அதுவும் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-வே அட்ஜஸ்ட்மெண்ட்டும், பேசஞ்சர் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-வே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்துடுது. அதே மாதிரி இந்த லெதர் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் இருக்குது. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதுமே சரி, ஒரு சிட்டி ஸ்பீட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சரி, ஃப்ரண்ட்லேயுமே சரி, ரியர் சீட்ஸ்லேயுமே சரி, அந்த கேப்டன் சீட் செட்டப்பில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. கம்ஃபர்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒரு சூப்பராகவே இருக்குது இந்த வண்டியில். அண்ட் அதே நான் சொன்ன மாதிரி இதை எயிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெதர் லைட்டான ஒரு ஸ்டேரிங் வீல் இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுறதே பார்த்தோன்னா இந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து ஒரு 1.5 டர்போ பெட்ரோல். இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 141 ஹார்ஸ் பவர் அண்ட் தென் 250 Nm ஆஃப் டார்க் இருக்குது. அதுவும் இது வந்து ஒரு 8 ஸ்டெப் வந்து CVTக்கு வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோ ஸ்பீட் டிரைவபிலிட்டின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு என்எஃப் டார்க் இருக்குது. அண்ட் டர்போ பெட்ரோல்னால உங்களுக்கு வந்து லோயர் டவுனில் வந்து ஒரு லேக் இருக்குது. பட் லேக் இருந்தாலுமே அந்த ப்ரொனவுன்ஸ் லேக் வந்து ஒரு 2000 RPMக்கு மேலே வந்து பிக்கப் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் வந்து பில்டப் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. பட் அகைன் இந்த CVTயோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சிட்டி ஸ்பீட்ஸில் நீங்கள் லோ ஸ்பீட்ஸில் வந்து அந்தளவுக்கு தெரியல அப்படின்னாலும் ஒன்ஸ் நீங்கள் ஹைவேஸ்க்கு வந்து வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 4000+ RPMக்கு மேலேயே வந்து அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் ஒரு 5000 RPMக்கு மேலே வந்து உங்களுக்கு என்னஃபான ஒரு பவர் ஃபீல் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆகிடும். அந்த பவர் கவே உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஆகி பெருசாக வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் வந்து பில்ட் ஆகாது. அண்டு அது ஹைவே டிரைவ்ஸுன்ற ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணும்போது தான் வந்து இன்னொரு மேஜரான ஒரு ஃபேக்டர் என்னென்னா, இந்த வண்டியில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் வந்து சிட்டியில் வந்து சூப்பராக இருக்கும். அகெயின் நான் முன்னாடி எனக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து கம்பேரிசனில் வந்து எனக்கு வந்து சாஃப்ட் சஸ்பென்ஷன் டிரைவபிலிட்டி பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஹைவேஸில் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அங்கே அட்ரஸ் பண்ணுற முதல் விஷயமே என்னென்னா, இந்த சஸ்பென்ஷன் நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் வந்து சிட்டியில் இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஹைவேஸில் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இல்லை. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோவாக ரீசென்ட்ரிங் ஆகிறதையும் இப்போ வந்து உங்களால் பார்க்க முடிச்சிருக்கோம். அண்டு இது நான் சொன்ன மாதிரி இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஃப்ளோட்டினஸை வந்து கொடுக்குது. ஒரு லேட்ரல் மூமெண்ட்டுமே சரி, ஒரு வெர்டிக்கலான ஒரு மூமெண்ட்டுமே சரி, ஒரு நீங்கள் ஹைவே ஸ்பீட்ஸில் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி போகும்போது கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஃப்ளோட்டினஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அண்டு இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெக்கானிக்கலாக வந்து நீங்கள் 2022 வேரியண்ட்டுக்குமே சரி, 2023 அந்த ஃபேஸ் லிஃப்ட் வேரியண்ட்டுக்குமே சரி எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறதுனால மோர் ஆர் லெஸ் த டிரைவ் ரிமைன்ஸ் த சேம். நான் இப்போ இந்த 2022 வேரியண்ட்டில் அப்படி இருக்குது, 23 வேரியண்ட்டில் அப்படி இருக்குது அப்படிங்கிறதே கிடையாது. மோர் ஆர் லெஸ் இந்த வேரியண்ட்லேயுமே சரி அந்த வேரியண்ட்லேயுமே சரி ஒரே மாதிரி தான் டிரைவபிலிட்டி இருக்குது. இந்த
சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இது ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு அன்இவன் ரோட்ஸோ இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஒரு கார்னர்ஸை வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரொனவுன்ஸ்டாக வந்து எக்ஸ்டென்சிவாக பாடி ரோல் வந்து உங்களுக்கு உள்ளே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஏரோடைனமிக்லி அந்தளவுக்கு வந்து இது டிசைன் சார்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போதுமே உங்களுக்கு வந்து நிறையா வந்து அந்த வெர்டிக்கல் ஒரு மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேபின்க்கு லெஜிட்டராக தெரியும். அண்டு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஆக்சிலரேஷன்லேயுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீட்ஸில் வந்து நான் வந்து போய் காட்டுறேன். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு 90 கிலோமீட்டர்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ ஒரு அண்டுலேஷன்ஸ் ரோட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த மூமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லேயே அந்த ஒரு மூமெண்ட் வந்து கண்டிப்பாக வருது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 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 கார்னர் அண்ட் தென் ஒரு ஓவர்டேக் மேனுவருமே வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். இது பண்ணி பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பவர் பேண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ரோக்ரஸ் தான். ஈவன் தோ நான் இப்போ வந்து ஃப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன் வண்டியை ஆல்மோஸ்ட் ஃப்ளோர் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த வார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் வந்து இட் ஸ்டேஸ் ஆன் ஆஃப்டர் 80, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. அதே மாதிரி பிரேக்ஸ்ன்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது பிரேக்ஸுமே ஒரு ஷோ ஃபிட்டான ஒரு பிரேக்ஸ், பட் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம். மேபி இந்த வண்டியில் ஒரு 3 year old வண்டி அப்படிங்கிறனால மேபி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாமல் இருக்கலாம். பட் அகெயின் நத்திங் டிராஸ்டிக்லி டு வரி அபவுட். அந்தளவுக்குலாம் வந்து இதுவாக இல்லை, சூப்பராக தான் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஹைவே டிரைவபிலியில் அந்த சஸ்பென்ஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு ஜிட்டர்னஸ் தெரியும். மேபி நான் வந்து வேறு ஒரு இடத்துல வந்து நான் ஒரு கிளிப்பாக அதை வந்து ஓவர்லே பண்ணி காட்ட முடியும்னா கண்டிப்பாக அதை நான் ஆட் பண்ணி காட்டுறேன் அந்த ஜிட்டரி மூமெண்ட்டை வந்து. அண்ட் கேமரா எந்தளவுக்கு அதை எடுக்கும் தெரியல, பட் கண்டிப்பாக நான் அதை வந்து நான் காட்ட வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இன்ஜின் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு பார்த்துட்ட இடத்துல மைலேஜுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வரும்போது தான் இந்த டர்போ பெட்ரோலில் வந்து இது டர்போ பெட்ரோல்ஸ்லாம் வந்து எப்பயுமே வந்து நம்ம ரைட் ஃபுட்டோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எந்தளவுக்கு ரைட் ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட ஃபியூல் எஃபிஷியன்சியுமே இருக்குது. இந்த வண்டியில் பர்டிகுலர்லி ஃபியூல் எஃபிஷியன்சி இஸ் வெரி புவர். அண்ட் ஏன்னா நான் வந்து நான் ட்ரை பண்ணி இதை டெஸ்ட் பண்ண டைம் வரைக்குமே இது வந்து மேக்ஸிமம் 10 to 12 தான் வந்து கொடுத்துட்ருக்கு ஹைவே ஸ்பீட்ஸில். டெஸ்பைட் பீங் ஒரு 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸில் ஓட்டியுமே வந்து 80 to அந்த ஒரு 12 to 11 அந்த இதில் தான் கொடுக்குது. மேக்ஸிமம் ஐ திங்க் யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வந்து பண்ணலாம். சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து கம்மியாக ரொம்ப வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டர்போ பெட்ரோல் வந்து சிங்கிள் டிஜிட் ஃபிகர்ஸில் தான் வந்து மைலேஜ் கொடுக்கும். அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து டீசல் இன்ஜின் இதோடது வந்து பெட்டராக இருக்கும். பட் அந்த டீசல் இன்ஜின்லேயும் ஒரு கிரைப் வந்து எம்ஜி வந்து பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து டீசலில் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நான் லாங் ட்ரைவ்ஸ் நிறையா வந்து போவேன், நிறையா ட்ராவல் பண்ணும் அப்படின்றவங்களுக்கு யாருக்குமே வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனே கிடையாது. 2023 அப்டேட் பண்ணியுமே அவங்க வந்து அதை பண்ணலை. அது பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னுமே ஏன் அதை பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. தட் வில் ஆல்வேஸ் கிவ் யூ லாட் ஆஃப் பையஸ். அதை கண்டிப்பாக கொண்டு வரும். அதை பண்ணாமே வச்சுருக்காங்க. யூ ஒன்லி கெட் அ மேனுவல் கியர் பாக்ஸ் வித் த டீசல் இன்ஜின். அண்ட் த டீசல் இன்ஜின் வந்து அதே சேம் 2 liter 4 cylinder இன்ஜின் தான், டர்போ டீசல் இன்ஜின் தான். அதே ஸ்டெல்லாண்டிஸ் குரூப் இன்ஜின் தட் பவர்ஸ் தி டாடா சஃபாரி, ஹேரியர் அண்ட் ஜீப் காம்பஸ். அதே இன்ஜின் தான் இவங்களுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களே அந்த பிராண்ட்ஸே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து அதில் ஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக எம்ஜியுமே பண்ணியிருக்க முடியும். அதை பண்ணாமல் விட்டது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் அதே மாதிரி இந்த 1.5 டர்போ பெட்ரோல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் டிசிடி கியர் பாக்ஸ் வந்து அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூ ஒன்லி கெட் அ சிவிடி அண்ட் மேனுவல் ஆப்ஷன் நவ். அண்ட் அதே மாதிரி நான் டீசலில் சொன்ன மாதிரி யூ ஒன்லி கெட் அ மேனுவல் ஆப்ஷன், ஆட்டோமேட்டிக்ஸ் இல்லை. அது வந்து கண்டிப்பாக ஒரு மிஸ் பண்ணாமல் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. அது இன்னுமே பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்டான பையஸை வந்து நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கும். அண்ட் இந்த மைலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்ற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ஹிட் ஆர் மிஸ் வித் எம்ஜி. நிறையா பேருக்கு வந்து நிறைய இடத்துல வந்து சர்வீஸ் வந்து பெட்டராக இருந்திருக்கு அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் வந்து சர்வீஸ் அந்தளவுக்கு இல்லை, இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அண்ட் ஐ பர்சனலி டு நாட் ஹாவ் அ சே ஆன் ஹவு திஸ் சர்வீஸ் சிஸ்டம் ஹஸ் ஒர்க் ஃபார் திஸ் கார். ஏன்னா எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை. பட் உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்கள் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. ஆர் இஃப் யூ ஹவ் எனி கன்சர்ன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டி. இந்த ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கார் வந்து பார்த்தோம்னா 2022 வேரியண்ட்டில் வந்து இந்த ஷார்ப்ன்ற வேரியண்ட் தான் இது டாப் அண்ட் வேரியண்ட். அண்ட் தென் இப்போ இன்னொரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாவி ப்ரோ அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஃபீச்சர் மிஸ்ஸஸ்ன்னு பார்த்தா பெருசாக எதுவுமே கிடையாது. கேமரா வந்து 360 டிகிரி கேமரா வந்து
அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கொஞ்சம் டச் ஸ்க்ரீன் இன்னும் பெருசாக இருக்குது. அண்ட் தென் லாட் மோர் க்ரீச்சர் கம்ஃபர்ட் ஆன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் மோர் ஆர் லெஸ் இங்கே இருக்க ஃபீச்சர்ஸும் அங்கே இருக்க ஃபீச்சர்ஸுமே வந்து சேம் தான். அடிஷ்னலாக வந்து ஏடாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக ஏடாஸ் ஆட் பண்ணது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் இப்போ வந்து மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து ஏடாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எம்ஜி ஆஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கார்ஸ் டு ஹேவ் ஏடாஸ் சிஸ்டம்ஸு. அண்ட் அதே ஃபாலோ பண்ணுற மாதிரி எம்ஜி வந்து இப்பயுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதர் தென் தட் யூ டோன்ட் மிஸ் அவுட் ஆன் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அண்ட் சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போதுமே இங்கே 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது, இஎஸ்சி வந்துடுது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது, ஹில் ஹோல்டு வந்துடுது, ஆட்டோ ஹோல்டு, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே வந்துடுது. அண்ட் பில் குவாலிட்டியுமே ஒரு சாலிடான பில் குவாலிட்டி, ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கிராஷ் சேஃப்டி ரேட்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேயுமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்மே நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்லலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த ஒரு பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ஸில் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வந்து பாடியில் மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்றதும் தெரியும், காருக்குள்ளே எந்த மூவ்மெண்ட்ஸ் வருதுன்னு. நான் ஸ்லோ ஸ்பீட்ஸில் எடுக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல வந்து நான் ஸ்லோ ஸ்பீட்ஸில் போகிறேன்றப்போ பிரச்சனை இல்லை. பட் கண்டிப்பாக ஹை ஸ்பீட்ஸில் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா அந்த மூவ்மெண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட்ஸாலுமே சரி, ஒரு லேட்டரலாக வர மூவ்மெண்ட்ஸுமே சரி, கண்டிப்பாக ப்ரொனவுன்ஸ்டாக கேபின்குள்ளே வரும். அண்ட் இதில் வந்து இன்னொரு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் வந்து ஐ திங்க் எம்ஜிஎஸ் நெயில் த ப்ரைஸிங் தான் சொல்லுவேன். அண்ட் ஏன்னா வந்து இந்த வேரியன்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த எம்ஜி ஹெக்டார் ப்ளஸ் 6 சீட்டர் வேரியன்ட் வந்து இந்த டாப் அண்ட் வேரியன்ட் வந்து அட் த டைம் 2022 இந்த வண்டியை வாங்கியிருந்தப்போ 24 lakhs வாங்கியிருக்கிறதா எனக்கு அந்த ஓனர் வந்து சொன்னாங்க. அண்ட் இப்பயுமே வந்து பிளண்டி ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யூ கேன் கெட் அ குட் வேரியன்ட் அண்டர் லைக் கண்டிப்பாக ஒரு 25-26 lakhsல வந்து ஒரு நல்ல வேரியன்ட் எடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து லென்த் ஃபேக்டர்லேயும் பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ 5 சீட்டர் தட்ஸ் பீன் எக்ஸ்டெண்டட். இது வந்து முன்னாடியே வந்து ஒரு 7 சீட்டருக்கான லென்த்தில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அடிஷ்னல் வந்து ஒரு 2 சீட்ஸுமே வந்து ஒரு 6 சீட்டராகவும் சரி, ஒரு 5 சீட்டராகவுமே சரி, ஒரு 7 சீட்டராகவுமே இங்கே வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. அது ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான விஷயம் எம்ஜி வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய பேர் அந்த டிரைவபிலிட்டி வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க, 700ல் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு. சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. 700 விட 100% சூப்பராகவே இருக்குது கம்ஃபர்ட் வைஸில் பார்க்கும்போது. ஏன்னா 700ல் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்லைங் ஃபர்ம்னஸ் வந்து இருக்கும். ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து ஒரு சின்ன ஃபர்ம்னஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோவில் நிறையா நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டியூன்டு சஸ்பென்ஷன் தான். பட் ஹைவேஸில் வந்து கம்ப்ளீட்லி அது உங்களுக்கு ஆப்போசிட் ஆகிடும். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அதில் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு செட்டப் சிட்டியில் இருக்கும். பட் ஹைவேல வரும்போது கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான ஒரு செட்டப் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஒரு பாடி ரோல் வந்து செம்மையாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஹை ஸ்பீட் டிரைவபிலிட்டி இருக்கும். அண்ட் இன்ஜின் வைஸ்லையுமே பார்த்தனாலுமே சரி, பவர் வைஸ்லையுமே பார்த்தனாலும் சரி, அங்கே ஒரு 2.2 லிட்டர் இன்ஜினுமே சரி, ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுமே சரி சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மஹிந்திரா அங்கே கொஞ்சம் வந்து கண்டிப்பாக 1up தான் பண்ணுவாங்க. பட் ஃபீச்சர்ஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா நெக் அண்ட் நெக் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து அங்கேயுமே இருக்குது, இங்கேயுமே இருக்குது. இப்போ இந்த வண்டியில் கம்பேர் பண்ணும்போது நான் முன்னாடி சொல்கிற மாதிரி உங்களுக்கு எது பெஸ்ட்டு சூட் ஆகுதோ அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பையிங் டெசிஷனே இருக்கணும். நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் 2 வண்டியுமே, அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. அண்ட் வேர்டிக்டாக நான் இந்த வண்டிக்கு என்ன சொல்லுவேன்னா, சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக ரெகுலராக நான் வந்து ட்ராவல் பண்ணேன். எனக்கு ஒரு பெட்ரோல் வண்டி, எனக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி பற்றி ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் தான் என்னோடய ப்ரையாரிட்டி அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்குமே இந்த வண்டி சூப்பராக இருக்கும். சிட்டிஸில் வந்து ஹைவேஸில் வந்து நான் என்ன கேட்டால் நான் வந்து பெஸ்ட்டாக வந்து ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் ஒரு 100க்குள்ளே வந்து நான் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோட்டினஸ்லாம் ஃபீல் பண்ணாமல் ஒரு சூப்பராக வந்து ஒரு டிரைவபிலிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் அகைன் இந்த டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லாதது ஒரு மிஸ் தான். அண்ட் பெட்ரோல் வந்து இந்த டர்போ பெட்ரோலில் மைலேஜ் வந்து கோயிங் டு பி அன் இஷ்யூ தான். அதை வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி அதுதான் என்னோடய ப்ரைமரி கன்சர்னாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பையிங் டிசிஷனை வந்து நல்லா யோசித்து முடிவெடுத்து உங்களோட யூஸ் கேஸ்க்கு வந்து எப்படி பெட்டராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பையிங் டிசிஷன் எடுங்க. அது இல்லாமல் வந்து அவசரப்பட்டு வந்து ஒரு பையிங் டிசிஷன் எடுக்காதீங்க. அண்டு இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்படின்றப்போ ஒரு க்ரௌடடான ஒரு செக்மெண்ட்டில் ஒரு காம்படிட்டிவாக எல்லா வண்டிஸ்லையுமே ஈக்குவலான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஈக்குவலாக எல்லாருமே ஒரு நல்ல வண்டியை இது பண்ணுறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து இந்த வண்டியுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் செட் அண்ட் சூப்பரான ஒரு டிரைவபிலிட்டியுமே கொடுக்குற ஒரு வண்டி தான். அண்ட் இதுதான் இந்த வண்டியோட ஒரு ஃபைனல் வேர்டிக்டாக நான் வந்து சொல்லுவேன். இந்த வண்டி வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இந்த வண்டியை பற்றி பேசினது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கோ யாருக்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் வாங்கலனாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க யாருக்காவது இந்த வண்டி பார்த்துட்டு இருக்காங்க, கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும், இது எப்படி இருக்குது, இந்த வண்டி டிரைவபிலிட்டி வைஸில் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அன்டில் தென்
இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு ரிவ்யூவில் வந்து கூடிய சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.